ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டேஸ்ட். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, ஆத்து பாசனத்துல விளையிற வெத்தலைக்கு ஒரு காரமும் ருசியும் இருக்கும், கிணத்து பாசனத்துல விளையிற வெத்தலைக்கு வேற மாதிரி காரமும் ருசியும் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் விட எந்த தண்ணியில விளைஞ்சிருந்தாலும் பொண்டாட்டி கையால மடிச்சு கொடுக்கற வெத்தலைக்கு ருசி இருக்கும்னு எங்க அப்பா அப்ப சொல்லுவார். நான் அப்ப சின்ன பையங்கிறதுனால எதுவும் புரியல. இப்பதான் இந்த மாதிரி பொண்டாட்டி கையால வெத்தலை வாங்கி சாப்பிடும்போது எல்லாம் புரியுது. இந்தாருங்க, நான் ஒண்ணும் உங்களுக்கு இங்க வெத்தலை மடிச்சு கொடுத்து கொஞ்சி கொல்லாவிட்டு போக வரல. அப்புறம் விளையாடாதீங்க. யாழ்னி கம்பெனிக்கும் ஹாஸ்டலுக்கும் வந்து எப்படி அழுதா தெரியுமா? அம்மா உங்களை பார்க்காம தினம் புலம்பிட்டு இருக்காங்க. பெத்தவக ஆதங்கத்துல ஏதோ 4 வார்த்தை பேசிட்டா அத பெருசா எடுத்துக்கிட்டு புடிவாதமா ஒரு போன் கூட பேசாம இப்படியே வந்து உட்கார்ந்துருப்பிய. உங்க வாழ்க்கைய பாழாக்கி எனக்கு தாலி கட்டின வேதனையை விட உங்க அம்மாவை பிரிஞ்சு நீங்க இங்கே வந்து இருக்கிறதே எனக்கு பெரிய வேதனையா இருக்கு. உங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்லதே வந்தேன். இங்க பாரு ஆனந்தி, உனக்கு தெரியாது, அம்மா அந்த துளசி பேச்சு கேட்டுட்டு என்ன என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? இது என் புருஷன் கட்டின வீடு, இதுக்கு உதவி பண்ணதே துளசியோட அம்மா தான், உனக்கு இதுல எந்த உரிமையும் இல்ல, வெளியே போன்னு சொன்னாங்க. அவங்க என்ன பத்தி சொன்னதை கூட நான் தாங்கிப்பேன். ஆனா தேவையில்லாம ஒன்னு ஏதோ பேசினாங்க. அதுக்கு மேல எப்படி நான் அங்க இருக்க சொல்றேன்? நான் அங்க போக மாட்டேன். பெத்தவங்க தானங்க, சுடு சொல்லு சொன்னாலும் நம்ம நல்லதுக்குதான் சொல்லுவாங்க. அதை ஏன் பெருசு பண்றீங்க? அவங்க என்ன சொல்ல என்ன வேணா உரிமை இருக்கு. ஆனா ஒன்ன மரியாதை இல்லாம பேசினா அதை என்னால பொறுத்துக்க முடியாது. அதனால நான் போக மாட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களை இம்புட்டு தூரம் பார்க்க வந்ததுக்கு எனக்கு ஏதாவது மரியாதை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. உங்க அம்மாவோட வேதனையை சரி பண்ணுங்க. அவன் இனிமே இந்த வீட்டு வாசல்ல வந்து நின்னா கூட உள்ள விட மாட்டேன். அவனை இன்னையோட தலை முழுகிட்டேன். என்ன துளசி, உனக்கு அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி உள்ளுக்குள்ள கூலா இருக்குமே. எங்க அம்மா வாயால இந்த வார்த்தையை வர வைக்கணும்னு தானே இங்க இருந்து கிளம்பி எங்க அண்ணாவை பார்க்க போன. நீ நினைச்ச மாதிரி கேட்டுட்டியா? இப்ப கூலா இருக்கா? ஏய், என்னடி வந்ததும் வராததுமா அவளை ஏளன பேச்சு பேசிட்டு இருக்க? பட்னியா கிடக்குறானேன்னு ஆசாசியா சமைச்சு எடுத்துட்டு பார்க்க போனவள கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான். பாவம், வேதனைய சொல்லி அழறவ கிட்ட இளக்காரமா பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? என்ன பயம் விட்டு போச்சா? இந்த மாதிரி தானே உன் புள்ளையும் உன்னை பாக்கணும்னு அன்னைக்கு வேதனையோட வந்தாரு. இவளுக்காக நீ அண்ணாவை வீட்டை விட்டு துரத்தல. இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சதும் என் அண்ணா யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஆமா, நீ என்ன சொல்லிட்டு இருந்த? செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு அண்ணாக்கு வித்தியாசம் தெரியலன்னு சொன்னேல்ல. உன் புள்ளைக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு நல்லா தெரிஞ்சுதாமா இருக்கு. அதான் வாசலோட அனுப்பி வச்சிருக்காரு. உனக்கு தான் தெரியல, அதான் நடு வீட்டுல வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க. யாழினி, வேணாம், நாக்கு ரொம்ப நீளுது உனக்கு. இது நல்லதுக்கு இல்ல. நல்லவங்களை பழிக்கதாமா நாக்கு நீளக்கூடாது. இவளெல்லாம் எப்படி வேணாலும் பேசலாம். இப்படியே திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருந்த நான் எல்லா நேரமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். என்னமா பண்ணுவ? இவளுக்காக என்னையும் வீட்டை விட்டு துரத்திடுவியா? துரத்திக்கோ, அதுக்கும் நான் ரெடி தான். அது ஒண்ணுதான் குறையாவே இவளுக்கு இருக்கு. என்னையும் அனுப்பிட்டா இவ இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி வைப்பா. நீயும் ஆடிட்டு இருக்கலாம். வேண்டா யாழ்னி. என்ன வேணாம்? உண்மையை வெளியே சொல்ல வேணாங்கிறியா? எங்க அண்ணா ஏதோ எங்க அம்மாவோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அமைதியா இருக்கத பாத்துட்டு ஏமாளி நினைச்சிட்டல்ல.
ஆக்சுவலா நானே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனாலதான் இப்ப கூட அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்களேன்னு அண்ணிய நேர்ல போய் பார்த்துட்டு அண்ணாவை வீட்டுக்கு வர வைங்கன்னு சொல்ல போயிருந்தேன். ஆனா அம்மா இன்னும் நீ இவ பேச்ச கேட்டுக்கிட்டு அண்ணாவை ஒதுக்கி வைக்க ரெடியா இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப நானே அண்ணாக்கு ஃபோன் பண்ணி வராதேன்னு சொல்ல போறேன். எவகிட்டயோ போய் பிச்சை எடுத்து என் புள்ளைய கூட்டிட்டு வான்னு நான் உன்கிட்ட கேட்கவே இல்லையே. நீ போய் என் மானத்தை வாங்கிட்டு வந்துட்டு அத பெருமையா வேற பேசிட்டு இருக்கியா? நீ என்னடி சொல்றது அவன் வர வேணான்னு? அந்த ஆனந்தி போய் சொல்லிதான் அவன் வந்து என்ன பாக்கணும்னா அப்படி அவன் இங்க வர தேவையே இல்ல. நானும் இனிமே அவனை வீட்டுக்குள்ள விடவும் போறதில்ல. எங்க அம்மா இப்படி பேசுறாங்களேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத துளசி. எங்க அம்மா எல்லா காலமும் இப்படியே இருந்துட மாட்டாங்க. எங்க அம்மா எப்போ எப்படி மனசு மாறுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை அவங்களுக்கே புரியும். அன்னைக்கு எங்க அண்ணாவை சாஃப்டா சொல்லி வீட்டை விட்டு துரத்துனாங்களே, அந்த மாதிரி எல்லாம் உன்னை துரத்த மாட்டாங்க. செருப்பால அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்துவாங்க. அதுக்குள்ள உன் மானத்தை காப்பாத்திக்கணும்னா இப்பவே குடும்பத்துக்கு எடுக்கிற வேலையை விட்டுட்டு வீடு போய் சேர்ற வழிய பாரு. அப்புறம் ஒரு முக்கியமான அட்வைஸ். என் அண்ணா சாஃப்டான ஆளு நினைச்சுதானே இல்லாத கேம் எல்லாம் ஆடுன. ஆக்சுவலா அவன் சாஃப்டான ஆளே இல்ல, சைலண்ட் கில்லர்னு அன்னைக்கு கோவில் வாசல்ல வச்சு ஒன்னு பொழையர்னு ஒரு அரவிட்டாருல. அந்த மொமெண்ட்ல இருந்தும் இதோ இப்போ ஒன்னு சம்பவம் பண்ணி அனுப்பி வச்சிருக்காரு பாரு. இந்த செகண்ட்ல இருந்துதான் எனக்கே புரிஞ்சிருக்கு. நானே என் அண்ணாக்கு ஃபேன் ஆயிட்டேன்னா பாரு. இனிமேலும் இங்க இருந்து என் அண்ணா அண்ணியோட வாழ்க்கையில மூக்கு நுழைச்சு மறுபடியும் அசிங்கப்படாம நல்ல புள்ளையா வீடு போய் சேரு. உனக்குன்னு உங்க ஊர்ல குப்பனும் சுப்பனும் எவனாவது இருப்பான். அவனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கைய வாழப்பாரு. இல்லனா இன்னும் சில பல சம்பவங்களை நீ பாக்குற மாதிரி ஆயிடும். ஃப்ரீ அட்வைஸ்ங்கிறதுனால இலக்காரமா நினைக்காத. இட்ஸ் வேல்யூவபிள் அட்வைஸ். கேட்டு பொழைச்சுக்கோ.